அடுத்ததாக இந்த படத்தினுடைய மிக முக்கியமான ரோல்ல நடிச்சிருக்காப்புல தம்பி ராமையா அவர்களுடைய ஜாம்பவான் அவருடைய பையன் உமாபதி ராமையா அந்த படத்தை இயக்கியிருந்தாலும் கூட படத்துல பாத்தீங்க அப்படின்னா அவருடைய பிள்ளையா பட்டையை கிளப்பியிருக்காப்புல திரு பிரவீன் அவர்களை அன்போடு ஒரு சில வார்த்தைகள் பேச அழைக்கிறேன். வாங்க வாங்க வாங்க. ராஜாக்களின் இசை வெளியீட்டு விழாவுக்கு வந்து வருகை தந்த அனைவருக்கும், மேடையில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் எனது வணக்கம். ராஜாக்கிளி 2014 காலேஜ் முடிச்சுட்டு ஏதோ ஒரு கனவோட வந்தேன் இந்த சென்னைக்கு. வேலைக்கு ட்ரை பண்ணேன். பட் ஏதோ ஒரு விஷயத்தில் எனக்கு சினிமா மேலே ஆசை இருந்த ஒரு நோக்கத்தில் சுரேஷ்குமார் சாரோட தயாரிப்பு நிறுவனத்தில் ஜாயின் பண்ணேன். பட் எனக்கு தெரிஞ்சு சினிமாவோட பேக் எண்ட்லேருந்து ஒர்க் பண்ணுற ஒரு விஷயம் இருக்குல்ல, அது அந்த கஷ்டம் வந்து எல்லா தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் அது வந்து பேக் எண்ட்லேருந்து ஒர்க் பண்ணுற ஒரு அந்த கஷ்டம் வந்து கண்டிப்பாக எல்லாருக்கும் வெளியே தெரியாது. நடிக்கிறவங்க வந்து ஈஸியாக வந்து பீப்புள்கிட்ட ரீச் ஆகிடுவாங்க. பட் பேக் எண்ட்லேருந்து ஒர்க் பண்ணுற அந்த கஷ்டம் நான் வந்து அந்த கஷ்டத்தை நான் பார்த்துருக்கேன். ஒரு படம் எடுக்கும் போதும் அவர் அந்த கதையை சூஸ் பண்ணும்போது எனக்கு வியப்பாக இருக்கும். தயாரிப்பாளர் திரு சுரேஷ் காமாட்சி அவர்கள் சூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு வியப்பாக இருக்கும். என்னன்னா நம்ம கமர்ஷியலாக பண்ண மாட்டாரு, எப்படி ஹிட் கொடுப்பாரு, மாநாடு, மிக மிக அவசரம் எல்லாமே பண்ணும்போது நமக்கு ஒரு அவரை பற்றின வியப்பு நமக்குள்ளே இருந்துகிட்டே இருக்கும். என்னடா இது இப்படி பண்ணுறாரு, நம்ம எப்படி அடுத்த கட்டத்துக்கு இந்த தயாரிப்பு நிறுவனத்தை எப்படி எடுத்துகிட்டு போவாருன்னு ஒரு வியப்பு இருக்கும். அசால்ட்டாக டீல் பண்ணுவார். எல்லாத்தையுமே ரொம்ப அசால்ட்டாக ரொம்ப மாதிரி இதுதான் இப்படி தான் ஒரு படத்தை எடுக்கணும், இப்படி தான் ஒரு நிறுவனத்தை நடத்தணுன்றது அடிப்படையிலேருந்து நம்மளுக்கு சொல்லிக் கொடுப்பாரு. அந்த நிறுவனத்துலேருந்து நான் வந்தது வந்து நமக்குள்ள ஒரு ஆசை இருக்கும்ல, என்னடா அது நம்ம நிறுவனம் படம் எடுக்கிறாங்க, நம்ம வந்து ஏதோ ஒரு கேரக்டரில் ஏதாவது நடிக்க முடியுமான்னு ஒரு ஆசை இருக்கும். அந்த ஆசை நமக்குள்ளேயே இருக்கும். சரி எப்படிதான் அதை கேட்கறது அவர்கிட்ட, ஏன்டா நீ இங்கே வேலை பார்ப்பேன் அங்கே போய் நடிப்பேன்னு கேட்பாரு. அது நம்மளால கேட்க முடியாது. அப்போ நான் என்ன பண்ணேன், சும்மா அப்படியே அந்த நாம் என்ன பண்ணுவோம், எடுத்தோடனே அறிமுகம் ஆகும்ல எல்லாருக்குமே. நம்ம அக்ரிமெண்ட் போடுறதுலேருந்து பேமெண்ட் முறை கொண்டு நம்ம தான் நம்ம அதை டீல் பண்ணுவோம். ஸோ எடுத்தோடனே நம்ம டீல் பண்ணுறது உமாபதியாக இருக்கட்டும், எல்லாரையும் கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் நம்ம வச்சுக்கிறது. அப்புறம் நம்ம ஆனால் எல்லாமே நண்பர்கள் தான். நாங்கள் வந்து சினிமாவில் வந்து மாநாட்டிலேருந்து கேதார் கொண்டு எல்லாமே நண்பர்கள் தான். ஏன்னா தமிழ் சினிமாவில் ஒரு 10 வருஷ காலம் வேலை பார்த்துருக்கேன்னா எனக்கு தெரிஞ்சு என் கூட பழகின ஆட்களை, என் நண்பர்களை ரொம்ப நல்லவங்களாக சேர்த்து வச்சுருக்கேன். அதுதான் எனக்கு கிடைச்ச மிகப்பெரிய சொத்து நான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த அளவில் எனக்கு வந்து அதை ஏற்படுத்தி கொடுத்த திரு சுரேஷ்குமார் சார் அவர்களுக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா என் வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு நகர்வாக வந்து அவர் அனுப்பிச்சு கொடுத்துருக்காரு. அந்த படி தான் எனக்கு அடுத்த கட்ட நகர்வாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். அந்த மாதிரி தான் இந்த படம் வந்து எனக்கு வந்து தம்பிராமையா சார் விட்ட போயிட்டு, அண்ணா 2 பசங்க அனுப்புகிறேன் பாருங்க, உங்களுக்கு யார் செட் ஆகும்னு பாருங்கன்னு சொல்லிட்டு தான் சுரேஷ். அப்போ கூட அவர் வந்து இந்த பையனை அனுப்புறேன்னு சொல்லிட்டு என்ன மட்டும் அனுப்பல, சாய்ஸாக தான் அனுப்புனாப்புல. அப்போ கூட நான் என்ன நினச்சேன், என்ன இவர் இப்படி நம்மளுக்கு சாய்ஸ் அனுப்புறாரு அப்படின்னு யோசித்தேன். ஆனால் உள்ளே போனோடனே தம்பிராமையா சார் எப்பயுமே எப்படின்னா உள்ளே வந்து அவர் எப்பவுமே எனக்கு ஃபோன் கால் எடுத்தோடனே அன்பு தம்பி, அன்பு மகனே, இதுதான் அப்படியே அந்த கம்ஃபர்ட் ஜோனில் நம்மளை வர வச்சிருவார். அந்த ஒரு கம்ஃபர்ட் ஜோன் அவர்கிட்ட நான் அது போனோடனே நம்மளுக்கு என்ன ஆர்டிஸ்டாக இருந்தாலும் சரி, நம்ம அண்ணன் நம்ம ஒரு அப்படின்ற மாதிரி ஒரு கம்ஃபர்ட் ஜோனில் கொண்டு வந்துருவாப்புல. அந்த வகையில் வந்து நான் போன உடனே பார்த்த உடனே, தம்பி இதான் கதை, இப்படி தான் நகர்வு இருக்கும், நீ பண்ணிட்டு ப்ரொடக்ஷன் சைடு தான் நான் பேச போகிறேன், அப்போ மாரி இருக்குன்றப்பல பார்த்துட்டு 2 பேரையும் பார்த்துட்டு சரி சொல்கிறேன் தம்பின்றாங்க. அப்போது நம்ம இந்த படத்துக்கு டிஓபியாக இருந்த கோபிநாத் சார் தான் டிஓபியாக ஃபிக்ஸ் பண்ணோம். அவர் கூப்பிட்டு என்கிட்ட சொல்கிறார், தம்பி நீ இந்த கேரக்டர் நடிக்க போகிறப்பான்றாரு. ஃபர்ஸ்ட் அவர் எனக்கு ஃபோன் கால் பண்ணுறாரு. என்ன சார் பண்ணுறது, நான் என்ன நினச்சேன்னா சின்ன கேரக்டர் இருக்கும் போல், ஏதோ ஒரு வந்து போகிற மாதிரி இருக்கும். அப்படி தான் மிகவும் அவசியம் ஒரு சர்ச் ஒரு கண்டக்டராக வந்து எட்டி பார்த்துட்டு போவோம், 2 to 2 seconds அந்த மாதிரி ஏதாவது இருக்கும் போல் அப்படின்னு நினச்சா உள்ளே வந்தேன். அப்புறம் பார்த்தா தம்பிராமையா சார் கூப்பிட்டு, உனக்கு நீ சீக்கிரமாக ட்ரைனிங் வந்துடு, முன்னாடி உனக்கு இதெல்லாம் நான் சொல்லி கொடுத்துட்றேன் அப்படின்றப்பல. என்னடா இது ஒரு பெரிய போர்ஷன் இருக்கும் போலேன்னு உள்ளே போகிறேன். ரொம்ப கம்ஃபர்டபுளாக அவன் உமாபதியாக இருக்கட்டும், அவன் தம்பிராமையா சார் எல்லாருமே அவங்க கொடுக்குற சர்க்கிள் எல்லாம் அவங்க ஆஃபீஸ் மேலே வச்சு ஒரு ப்ராக்டிகல் செஷன். முக்கியமாக சொல்ல போனால் அதில் வந்து நவகாந்தன் ஒரு அசோசியேட் டைரக்டர் நம்மளை அப்படியே கையில் அப்படியே கைடு மாரி அல்வா மாதிரி கொண்டு போகலாம். அந்த அளவுக்கு வந்து ரொம்ப நுணுக்கமாக இது இப்படி தான் இந்த சீக்வன்ஸோட மீட்ரு இவ்வளோ தான் அப்படின்னு நடிங்க அந்த மாதிரி சொன்னாப்புல. அதனால் அந்த படத்தில் வந்து அவ்வளோ வந்து நம்ம வந்து ஈஸியாக வேலை வாங்கிட்டாங்க. அதனால் அந்த படத்தில் நடித்த அனுபவம் வந்து உண்மையாலுமே இந்த தம்பிராமையா சாருக்கு ரொம்ப நன்றி. என் கூட அந்த டீமோட இருந்த எல்லாருமே ரொம்ப பழக்கப்பட்டாங்க. ஸோ அப்படி தான் ஒரு படத்தில் ஒர்க் பண்ணும்போது அவங்க டெக்னீஷியனை நான் வந்து ரொம்ப நம்ம கூட நண்பர்களாக ஆக்கிடுவேன். எனக்கு அது வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த வகையில் உமாபதி அவர்களும் சரி, கேதார் இந்த படத்தில் வந்து பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து மியூசிக் பேக்ரவுண்ட் ஸ்கோர் போட்ட வந்து தினேஷ் அண்ணன் இஸ் ஃபினாமினல். அவர் அந்த ஹைப் ஏற்றுவார் பாருங்க. ட்ரெயிலரில் பார்த்தோன்னே நம்மளுக்கு ஒரு மாதிரி இருக்கும், ஐயோ என்னடா தம்பிராமையா சார் நடந்து வரும்போது அந்த ஒரு ஹைப் இருக்கும் பாருங்க, அதெல்லாம் வேற லெவலில் இருக்குது. அவர் நல்லா பண்ணியிருக்காப்புல. அதுவும் எடிட்டர் சுதர்சன்,
இந்த டெக்னீஷியன்ஸ்லாம் வந்து அந்த அளவுக்கு அமைஞ்சிட்டாங்க. அந்த அளவுக்கு இந்த படத்துடைய எல்லா ஒட்டுக்கும் வந்து நம்ம சுரேஷ் சார் செலக்டடாக தான் எடுப்பாப்புல. அந்த வகையில் வந்து எல்லாருமே கரெக்டாக அவங்க வேலைகளை பண்ணாங்க. அப்புறம் வந்து இந்த படத்தில் நடித்த எல்லாருமே வந்து எனக்கு வந்து 5 காம்பினேஷன் இருந்துச்சு மொத்தமாக. சமுத்திரக்கனி சார் உள்ள பெரிய காம்பினேஷன். நான் முதல்ல போய் நிற்கும் போது பயந்தேன், எப்படா அவர்கிட்ட டைலாக் பேசுறது. அது ஒரு டைலாக் ஒன்று வரும், அவர் ரொம்ப வந்து எமோஷனல் ஒரு டைலாக் சொல்லுவாப்புல, என்கிட்ட பேசுவார் அந்த காம்பினேஷனில். அப்போ வந்து அவர் சொல்லுவாப்புல, மாரி அப்பா அவங்களாம் நம்ம தான் பார்த்துக்கணும், குழந்தைங்க தான் நம்ம தான் வந்து அவங்கள வந்து பார்த்துக்கணும் வயசான காலத்தில் சொல்லுவார். நான் அப்போ சொல்லுவேன், இந்த பாடம் எடுக்கிறவெல்லாம் இங்கே வச்சுக்காதீங்கன்னு சொல்லுவேன். எனக்கு இந்த டைலாக் அவர் முன்னாடி சொல்கிறதுன்னு பயம், என்னடா இது இப்படி சொல்கிறாங்களேன்னு. ஆனால் ஏன்னா அவ்வளோ பெரிய ஆள், லெஜெண்டு, நம்ம அவருக்கு முன்னாடி போயிட்டு அவரை வந்து இப்படி பேசுகிறோன்னும் போது நமக்கு ஒரு பயம் இருக்கும்ல. அவர் ரொம்ப ஈஸியாக, தம்பி அவர் வந்தவொடனே என்னை பார்த்தோன்னே, ஏய் நீ பண்ணுறா பார்த்துக்கலான்டா அப்படின்னு அவ்வளோ ஈஸியாக. அதான் இந்த பெரிய பெரிய ஆர்டிஸ்ட்களை நடிக்கும் போது நம்மலாம் பயப்படுறோம்ல, அது அவங்க அவ்வளோ கம்ஃபர்டபுளாக ஈஸியாக அது பண்ணிடுறாங்க. நம்மளை ரொம்ப அந்த கம்ஃபர்ட் ஜோனில் வர வச்சிடுறாங்க. ஸோ இந்த படத்தில் அந்த மாதிரி தான் எல்லாருக்கூடையும் நான் ஒர்க் பண்ணேன். தம்பிராமையா சார், நீங்கள் நினைக்கிறீங்க அவருடைய வசனம், அவரோட டைலாக் டெலிவரி, ஐயோ அப்படியே வந்து பேசும்போதே ஒரு பஞ்சும் போடுவாப்புல. அந்த அளவில் வந்து அவர் ரொம்ப, நான் அதான் சொல்றேன், அந்த அளவில் ரொம்ப பாராட்டக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது அவர்கிட்ட. அடுத்து இப்போ நீங்கள் இப்போ எடுத்தால் கூட 4 ஸ்கிரிப்ட் கையில் வச்சிருக்காப்ல, தம்பி இந்த கதைப்பா அந்த கதைப்பா அப்படின்னு ஒரு ஸ்கிரிப்ட் சொல்லும் போதும் அதில் ஒரு விஷயம் இருக்கும், மேட்ரு இருக்கும். நல்ல ஜாலியாக என்ஜாய் பண்ணி ஃபன் பண்ணி சிரிக்கிற மாதிரி ஒரு கதையை வச்சிருப்பாப்ல. அந்த வகையில் அவருக்கு இன்னும் டஃப் கொடுத்துட்டு தான் இருக்காப்ல. இன்றைய இருக்கிற இயக்குநர்களுக்கு டஃப் கொடுக்கக்கூடிய கதைகள்லாம் நிறையா இன்னும் ஸ்டாக் இருக்குது. அவர் கண்டிப்பாக அடுத்தடுத்த படங்கள் கண்டிப்பாக இயக்கணும், அதை சார்ந்த நோக்கம் அவர் பயணிக்கணும்ன்றத ரொம்ப ஆசைப்பட்டு வேண்டிக்கிறேன். அதுமாதிரி இந்த படத்தில் நடித்த எல்லா டெக்னீஷியன்ஸும் சரி, ஏன்னா ஆஸ் அ டெக்னீஷியனாக நான் வந்து இந்த படத்தில் இருந்தாலும் நடிகராகவும் சரி, இந்த படத்தில் வேலை செஞ்ச சக நடிகர்கள், சக கலைஞர்கள், சக டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே அடுத்த கட்ட நகர்வுக்கு நகரணுன்றதை நான் மனமார இறைவனை வேண்டிக்கிறேன். நீங்களும் இந்த படத்தை ராஜாக்கிளியை கண்டிப்பாக தேட்டரில் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களால் கண்டிப்பாக வந்து இந்த படத்தை நீங்கள் அடுத்த கட்டத்து நகர்வுக்கு கொண்டு போவீங்கன்னு நம்புகிறேன். இந்த படத்துக்கு வாய்ப்பு கொடுத்த தம்பிராமையா சார், முக்கியமாக திரு சுரேஷ்குமார் சார் அவர்களுக்கும், தம்பிராமையா சார், என்னோட நடித்த சக கலைஞர்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி, வாழ்த்துக்கள், விரைவிற்கு நன்றி.